நல்ல சாதனை படைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவீங்கன்னா போதுமானது. மூலமாக மட்டுமே உங்களுக்கு வியாபாரத்துல அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். எனவே தயங்காமல் அந்த முயற்சி. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வாரம், அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள் நமது ராசிக்கு, கன்னி ராசிக்கு மட்டும் தனித்துவமாக எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலன்களை பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. காதல் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரத்தில் என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் பொதுவாக 3 கிரக மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவதாக 23 ஜூலை 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆடி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அதே தேதி ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் நகர்கிறாருங்க. அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்கிறார். இரண்டாவதாக 25 ஜூலை 2023 ஆடி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவானுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இந்த வாரம் நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி நன்மைகள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதனால பெரிய தொந்தரவுகள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க. நண்பர்கள் மூலமாக அதிகமான உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். டைம்லி ஹெல்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி உதவுறது, அந்த நேரத்தில் உதவுறது தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அந்த மாதிரி டைமுக்கு எப்போ உங்களுக்கு தேவை இருக்கோ அப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. பிரகாசமான எதிர்காலத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறதுங்க. எண்ணற்ற நல்ல பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மேலும் உங்களது உடல் தோற்றப்பொழிவுக்காக தேவையில்லாத காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதுல அதிகமான பணத்தை செலவிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு செலவுகளை இந்த வாரம் கட்டுப்படுத்துறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனாலும் புதிதாக உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். திடீரென்று முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த வாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பல்வேறு வகையான தொல்லைகள் எல்லாமே அதன் மூலமாக நீக்கிக் கொள்ள முடியும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்னால உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இந்த வாரம் ஏற்படாதுங்க. கடன் இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அந்த அளவுக்கு நிம்மதியான ஒரு உங்களுக்கு வாழ்க்கை இந்த வாரம் காத்திருக்கிறது. நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க, அதில் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் கடன் தொல்லையும் உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும். நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் வலுவாக காணப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. பெண்கள் மற்றும் நண்பர்களிடம் நீங்கள் இந்த வாரம் கவனமாக நடந்துக்கணும். கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சாதனை படைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ஆனாலும் உங்களது கருத்துக்களை வெளியிடும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். வியாபாரம் இந்த வாரம் எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் நண்பர்களே. சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக உங்களது தொழிலை நீங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உங்க உற்பத்தி சார்ந்த மிஷினரிஸ் எல்லாத்தையும் பழுது நீக்கம் செய்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உருவாகலாம். கூட்டு வியாபாரம் நீங்க செய்யறீங்கன்னா உங்க கூட்டாளிகள் மூலமாக கூடுதலாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான அது அருமையான மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் முதலீடுகளை அதிகப்படுத்தி கண்டிப்பாக வியாபாரத்தில் அதிக முன்னேற்றத்தை பெற முடியும். அதை இந்த வாரம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல லாபம் சுமாராக தான் கிடைக்குங்க. எனவே அதில் நேரத்தை அதிகமாக செலவிட தேவையில்லை. புதிதாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது குறித்து இன்னைக்கு இந்த வாரம் நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. தொழில் தொடர்பான அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, மறக்காம நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடல் கடந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கடல் சார்ந்த வணிக முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கை கொடுங்க. வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் இன்னைக்கு நீங்க இந்த வாரம் அதிகமாக யோசிப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை தரும். வெற்றி நடை போடக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. கலைஞர்களுக்கு இப்பொழுது உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக சக கலைஞர்கள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கலைஞர்களுக்கு உருவாகுது. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை கலைஞர்களுக்கு இருக்கிறது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும்
புதிய வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க. அதனால உற்சாகம் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். இது தவிர கலைஞர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை மறந்து செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா உங்க சக கலைஞர்கள் கூட கொஞ்சம் விவாதங்கள் ஏற்படலாம். இந்த வாரம் அந்த விவாதங்கள் மூலமாக நன்மைகளே உண்டுங்க. அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உயரதிகாரிகளுடைய ஆதரவு பல்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமையுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பதவி மாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். அதற்கான எண்ணங்கள் எல்லாமே கைகூடும். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க. தேவையான ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அலுவலக பணிகளில் மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காதுங்க. அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது. அலுவலக பணிகளில் உங்கள் உயரதிகாரிகளோட ஆதரவு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அறிவு திறமை மூலமாக பலர் பேரை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களோட அறிவு கூர்மையை பயன்படுத்தி உங்கள் காரியங்களை செய்து அசத்தக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கிறதுங்க. எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடுங்க. அதை முயற்சித்து பாருங்கள். நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். நல்ல ஒரு ஆதரவு மிகுந்த வாரமாக அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமையும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் உங்கள் குடும்பத்துக்காக இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளலாம். சுபகாரியங்கள் குறித்த விஷயங்களில் தடைக்கற்கள் எல்லாமே உங்களால் அகற்றிக்கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க. இந்த வாரம் உங்களுடைய தந்தையுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால அதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை மகன் உறவு சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. உங்கள் வாழ்க்கை துணையை மட்டும் நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. எந்த விஷயத்துக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சில முடிவெடுக்கணும் அப்படின்னா அதை உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. அதனால சண்டை கோபம் வரலாம். அதை தவிர்த்து விடுங்கள். மனம் விட்டு பேசுங்க. அதிகமான நன்மைகள் குடும்பத்தில் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. திருமண வரங்கள் கைகூடும். சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குதுங்க. குடும்ப தேவைக்காக வாங்குவீங்க. பெண்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் சுபகாரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலருக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அதை செய்யக்கூடாதுங்க. அதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்களது காதலரை எந்த சூழ்நிலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கரெக்டு, அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய முடிவு தான் எடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாதுங்க. இப்பொழுது காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான தேவைங்க. குறிப்பாக நீங்கள் எந்த விதமான கட்டாயப்படுத்தலும் ஏற்படுத்தக்கூடாது. காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை இந்த வாரம் தேவை. அதன் மூலமாக சிறப்பாக காதல் வாழ்க்கையை பராமரிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கவனமாக கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. உழைப்பை கொஞ்சம் போடணும். அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதுடன் சாதனைகளையும் படைக்க முடியுங்க. வெற்றி பாதையை நோக்கி மாணவர்கள் செல்லக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். இந்த வாரத்தில் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபடுவது நன்மைகள் தரும். மேலும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். உங்களது காரிய தடைகள் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் தினசரி ராசி பலன்களை உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வார ராசி பலன்களையும் உங்களுக்கு தொடர்ந்து நான் பதிவிட்டு வருகிறேன். ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.